இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறவாமல் ஒவ்வொரு வாரமும் இதை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அதிசயங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கே கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். சாலமோன் ராஜா பதவியேற்பு நடக்கிறது. முதல் வருகிற பிரச்சனை, 2 அம்மாமார் ஒரு பையனை கொண்டு வந்து 2 பேரும் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி வாதாடி கொண்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ராஜா கவனித்து கொண்டே இருக்கிறார். இவள் ஒரு பக்கம் சொல்கிறாள், அவள் ஒரு பகுதி சொல்லுகிறாள். அப்படியே பார்த்துட்டே இருந்து கடைசியில் என்ன முடிவு? அவளே அதன் தாய், அவளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி தீர்ப்பு சொல்வதை பார்க்கிறோம். 2 பேரும் என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிற இந்த வேளையில் எப்படி ராஜா அவள்தான் அதனுடைய தாய் என்பதை கண்டுபிடித்தான் என்பதை தான் நான் சிந்திக்க போகிறோம். எங்கே பிள்ளை என்பது ஆத்துமாவை குறிக்கும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் தந்திருக்கிற ஆத்துமா விலையேறப்பெற்றது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாதற்கு முன்னும் என்று சொல்லியிருக்கு. அப்படியானால் நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்கை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றபடி இந்த பாடு பாவ நிறைந்த உலகத்தில் நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். உபாகம் 4:10 இப்போ அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொண்டு வந்து 2 பேரும் வாதாடிட்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய அனுபவத்தில் புரண்டு படுக்கிற அனுபவம் ஒரு விசுவாசி ஊழியருக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமானால் உங்கள் ஆத்மா செத்து போகும், உங்கள் பிரதிஷ்டை செத்து போகும். நீங்கள் தேவனுக்குள் வைத்திருக்கிறதான அந்த உறுதி, அந்த வைராக்கியம் செத்து போகும். புரண்டு படுக்கவே கூடாது. என்ன ஆனாலும் முன்வைத்த காலை பின் எடுக்காதபடி கர்த்தருக்கென்று தீவிரமாய் வைராக்கியமாய் நிற்கும்படி செயல்படும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டினார்கள். வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல வசனம் புரட்டப்படுகிறது. யூதா 4ஆம் வசனத்திலே தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி தேவனுடைய கிருபை புரட்டப்படுகிறது. எதுவானாலும் சரி, வார்த்தை புரட்டினாலும் கிருபை தாழ்ந்து புரட்டப்பட்டாலும் உள்ளான் மனுஷன், ஆத்மீக மனுஷன் செத்து போவான். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் இந்த வார்த்தையில் நம்ம கொடுக்குற அனுபவம் என்ன? அந்த 2 பேரில் இவள் தான் அதன் தாய் என்று சொல்லி ராஜா தீர்ப்பு சொல்லி பிள்ளையை ஒரு சரீரத்தில் கொடுக்குறாரு. அது எப்படி? இன்றைக்கி நாம் நம்முடைய ஆத்மாவை எப்படி பாதுகாத்து கொண்டு வருகிறோம்? நம்முடைய ஆத்மா நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுமானால் அதை வளர்த்து வருகிற விஷயத்தில் நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? இந்த தாய் எப்படி இருந்தால்? வேகமாய் சில காரியங்களை வசனத்தில் வாசித்து நான் ஜெபிப்போம். 21வது வசனத்தை கவனிங்கள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்தபோது அது செத்து கிடந்தது. இந்த தாய் அதிகாலையிலே பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு அனுபவம் நிறைந்தவள். அகலெல்லாம் காலையிலே என்று சொல்லப்பட்டிருக்கு. காலை என்றால் அது பின்னாலே நம்ம வாசிக்கும் அந்த வசனத்தில் பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போதுன்னு சொல்கிறா. பொழுது விடிறதுங்க 6 மணி. அப்போ பால் கொடுத்தது 6 மணிக்கு முன்னால். விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆத்மாவை போஷிக்க வேண்டியது அதிகாலை வேளையில். விடிந்த பின்பு என்கிறது உங்கள் சொந்த கடமை, சொந்த வேலை, சொந்த அலுவல்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி வாசித்து தியானித்து உங்கள் ஆத்மாவை நீங்கள் பலப்படுத்திக்கிடணும். ராஜா அவருடைய வார்த்தையை கவனிக்கிறார். சங்கீதம் 5:3 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே காலையிலே
என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்கிறான். ஏசாயா 50:4 கர்த்தர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். இதெல்லாம் என்ன அனுபவங்கள்? விடுவதற்கு முன்பாக ஆத்மாவை போஷிக்க வேண்டும். ராஜா பார்க்குறாரு, அதிகாலையிலே பால் கொடுக்கிறதுக்கு நான் எழும்பின போது என்று சொல்கிறார். ரெண்டாவது அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பொழுது விடிந்தபின் நான் அதை உற்று பார்க்கும்போது. பொழுது விடிஞ்ச பிறகு செத்து கிடக்கிற குழந்தை உற்று பார்த்தானாம். அப்போ உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்பதை கண்டு கொண்டேன்னு சொல்கிறான். உற்று பார்க்கிற அனுபவம். உங்களுடைய ஆத்மாவை உற்று பார்க்குறீங்களா? அது போஷிக்கப்பட்டிருக்குதா? உயிரோடு இருக்குதா? செயல்படும்படி இருக்குதா? வளர்ந்து கொண்டு இருக்குதா? உங்கள் ஆத்மாவை குறித்த கரிசனை எப்படி இருக்குது? அதை உற்று பார்க்கிற தன்மை உங்களுக்கு இருக்குதா என்பதை யோசித்து பாருங்கள். அவன் உற்று பார்த்தான் என்று பார்க்கிறோம். ஒருமுறை வீட்டுக்கு பின்னாலே போகும்படி ஆவியான இறைவுகிறார். வீட்டுக்கு பின்னால் போனேன், தோட்டம், வேலி, அங்கே ஒரு பாம்பு சட்டை இருக்குது, அதை உற்று பாருங்கிறார். நான் சொன்னேன், ஆண்டவரே பாம்பு சட்டை நிறைய பார்த்துருக்குறேன். இல்லை உற்றுப்பார். நானும் போய் கிட்ட போய் இப்படி உற்று பார்க்குறேன். கர்த்தர் கேட்கிறார், இந்த பாம்பு தோல் உரிச்சிருக்கு, அதனுடைய விஷம் போயிட்டுதா? நல்லா யோசித்து பாருங்கள். இல்லை ஆண்டவரே, விஷம் போகலை, தோல் தான் கலத்திருக்கு. அப்போ கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கி அநேக விசுவாசிகள் தோல் உரிக்கப்பட்ட பாம்பாக இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வராங்க, ஆராதனை செய்கிறாங்க, பார்க்குறதுக்கு தங்களை விசுவாசியாக, ஊழியக்காரராக, கர்த்தருக்குரிய கனமான பாத்திரமாக காமிக்கிறாங்க. ஆனால் உள்ளேயோ விஷம் இருக்கிறது. கசப்பு மாறவில்லை, வைராக்கியம் மாறவில்லை, விட்டு கொடுக்க முடியவில்லை, இணைந்து போக முடியவில்லை, குடும்பத்திலே அன்போடு ஐக்கியத்தோடு போக முடியவில்லை. வெளிப்பிரகாரமாக மற்றொரு முன்பாக தன்னை உன்னதமான விசுவாசியாக காண்பித்து கொண்டிருக்கிறாங்க. தோல் உரிக்கப்பட்ட பாம்பு. இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் யாரும் தோல் உரிக்கப்பட்ட ஒரு பாம்பாக இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம். இன்றைக்கு உங்களுடைய அனுபவம் எவ்விதமாக இருக்குது கொஞ்சம் உற்று பாருங்கள். அவள் உற்று பார்க்கிறாள் என்று பார்க்கிறோம். யாத்திராமம் 3:2 மோசே முட்செடியை உற்று பார்த்தான். அவன் கிட்ட வந்து பார்க்கிறத கற்றுக்கொண்டு அவனோடு பேசினார். தூரத்துலேருந்து அவன் பாட்டு போயிருந்தானா காரியம் மாறுதலாம் முடிஞ்சிருக்கும். கிட்ட வந்து அவன் உற்று பார்க்குறான். அப்போஸ்தலர் 13:9-10 பவுல் மாயவத்தக்காரனை உற்று பார்த்தான். அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவுடைய கிரிகளை உற்று பார்க்கிறான். நாம் எவ்விதமாய் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொண்டு வருகிறோம். மூன்றாவதாக அதே 21ஆம் வசனத்திலே அவள் சொல்கிறாள், பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டுகொண்டேன். உற்று பார்த்த பிறகுதான் தெரியுது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல. அப்படியானால் தான் பெற்ற பிள்ளை உயிரோடு அவள் அருகிலே இருக்கு. ஆனால் செத்து போன அவ பிள்ளை தான் இப்போ என்னிடத்தில் கடத்தப்பட்டிருக்குது என்பதை உற்று பார்த்ததுனாலே அவள் கண்டு கொண்டாள் என்று பார்க்கிறோம். அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று சொல்லி அவள் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாமும் நம்மை குறித்து, ஆத்மாவை குறித்து கரிசனையோடு கவனத்தோடு செயல்படும்போது நம்முடைய ஆத்மாவின் வளர்ச்சியை, ஆத்மாவின் பெருக்கத்தை, ஆத்மாவின் உயர்வை மிக கவனமாய் நாம் கவனிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். கேள்விகள் பல விதங்களிலே கேட்கப்படுகிறது. ஆதியாகமம் 27:22 நாம் வாசிக்கும் போது ஈசாக்கு யாக்கோபை தடவி பார்த்து என்று போட்டிருக்கு. கையை தடவி பார்க்கிறான். சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். தடவி பார்க்கிறான். உங்களுடைய ஆத்தும உள்ளான மனுஷன் அவன் எப்படிப்பட்டவன், கிரியை, செயல், அதை தடவி பார்க்கும்போது குறைவு காணப்படக்கூடாது, நிறைவாய் காணப்பட வேண்டும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் அதில் வாசிக்கிறோம். யோவான் 13:20 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது குணமாக்கப்பட்ட கண் தெரியாதவனை குறித்து வேதபார பரிசேயர் கேள்வி கேட்குறாங்க. இது உன்னுடைய மகனா? குருடன் நான் பிறந்தவன் இவன் தானா? இப்போ நான் எப்படி அவனுக்கு இப்போ கண் பார்வை தெரிஞ்சது சொல்லு. அந்த பெற்றோர் சொல்கிறாங்க, இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் இவன் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி சுகமானான்னு எங்களுக்கு தெரியாது. பிறந்தது குருடன் தெரியும், ஆனால் இப்போ பார்வடைஞ்சிருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம்.
விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையின் அனுபவம் என்ன? கிறிஸ்துக்குள் ஒருவன் வரும்பொழுது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லியிருக்குதே. அந்த புது சிருஷ்டியின் அனுபவம் என்ன? நம்ம விதமாய் நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ராஜா இதெல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். காலையில் எழுந்து பால் கொடுக்கிறது, விடிஞ்ச பிறகு உத்து பார்க்கறது, இது நம்ம பிள்ளை இல்லை, நாம் பெற்ற பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவர் தீர்க்கமாக அதில் தைரியமாக சாட்சி சொல்கிறது ராஜா கவனித்து கொண்டே இருக்கிறார். மாத்திரமல்ல, 26வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன? ராஜா சொல்லுகிறார், ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள், 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்துருங்க. உண்மை தாய் சொல்லுகிறாள், உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளை கொள்ள வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடுங்க. ஏன் இந்த தாய் இப்படி சொல்லணும்? இன்னும் என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொன்னால் கிடைக்கும், பாதி தான் கிடைக்கும், பிள்ளை செத்து போகும். அப்போ பிள்ளை சாகாமல் இருக்கிறது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி? நம்மகிட்ட இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவகிட்டையாவது உயிரோடு இருந்துட்டு போட்டோம். அந்த விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை, ஒரு தியாகம் அவளுக்குள்ளே வருகிறதை ராஜா கவனிக்கிறார். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் வளர்க்க வேண்டுமானால் விட்டு கொடுக்குற அனுபவத்தோடு தியாக சிந்தையோடு செயல்படாமல் ஆத்மாவை நாம் வளர்க்க முடியாது. மற்ற ஆத்மாக்களை கர்த்தருக்கு நாம் ஆதாயப்படுத்தவும் முடியாது. இந்த விட்டு கொடுக்குற விஷயத்தில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ராஜா அதில் மிக கவனமாய் கவனித்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய வார்த்தை குறித்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கு இடையே வாக்குவாதம் வருகிறது. அப்படி வாக்குவாதம் வந்த பொழுது ஆபிரகாம் லோத்தை அழைத்து சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், நாம் சகோதரர், அதனால நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன். நல்மனம் பொருந்துதல், விட்டு கொடுத்தல், தியாகத்தோடு செயல்படுதல். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள்? எவ்விதமாக இந்த காரியத்தை செய்கிறீர்கள்? விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இல்லாமல், அதை நம்முடைய சிந்தையில் கொள்ளாமல் நாம் நன்மை பெற முடியாது. மரத்தில் இருக்கிறார் சகையு, சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும்னு இயேசு சொல்கிறார். இயேசு எப்படிப்பட்டவனோ பார்க்க ஆசைப்பட்ட சகையு குள்ளனாக இருந்ததுனால கூட்டத்தில் பார்க்க முடியாமல் தான் மேலே ஏறி உட்காந்தான். இப்போ மேலே இருக்கிறதுனால பார்க்குறதுனால சந்தோஷமாக இருக்குது, தான் விரும்புகிறபடி இயேசுவை பார்க்குறான், சந்தோஷம். ஆனால் வீட்டுக்கு வரணுமானா அந்த பார்க்குற சந்தோஷத்தை விட்டால் தான் வீட்டுக்கு வருகிற சந்தோஷம் கிடைக்கும். அதை விட்டு கொடுக்காம தியாகம் பண்ணாமல் கீழே இறங்காமல் வீட்டுக்கு இயேசு வர முடியாது. இதே போல் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சில தியாகங்களை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ராஜா அவளே அதன் தாயின்னு சொல்கிறான். காரணம், அவளுடைய வார்த்தையை கவனிக்கிறான். காலையிலேயே அதுக்கு நான் பால் கொடுக்க எழும்புவேன், விடிஞ்ச உடனே நான் அதை உற்று பார்த்தேன், அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்பதை கண்டுகொண்டேன், அவளுக்கே கொடுத்துருங்க அந்த தியாகம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இதே சிந்தையோடு இருப்பீர்களானால் உங்கள் ஆத்மா வளர்ச்சி உண்டாகும். ஆண்டவர் இதை இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய உள்ளான மனுஷன் ஆத்மா அல்லது புரண்டுபடுத்தினால செத்து போச்சா என்பதை சிந்தித்து ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறதாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.